ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீ தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமப்பா தாங்க. சீனியர் சீசன் 5 வந்து செம்மையாக போயிட்டு இருக்குங்க. இதில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழந்தைய யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகா இருக்காங்க. ஏன்னா அவங்க குரல் சூப்பராக இருக்குங்க. ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகா பையன் மாதிரி வேஷம்லாம் போட்டு வந்து வேற மாதிரியே குரலை மாற்றி பாடுறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களோட திறமையை காட்டி பல பேர் கவர்ந்து இழுத்துருக்காங்கன்னு தான் சொல்லியாகணும். இந்த தடவை லெஜெண்ட்ஸ் ரவுண்டில் சூப்பராக பாடியிருக்காங்க. அவங்க சின்னமணி குயிலே சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. இது வந்து எஸ்பிபியோட சாங். இளையராஜா வந்து மியூசிக் போட்ட ஒரு சாங், ஸ்பெஷலான சாங் தான் சொல்லியாகணும். லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கங்கை அமரன் இதுக்கு வந்து லிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடல் எடுத்து அபிஷேகா பாடினனால எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிச்சுங்க. நல்ல ஸ்கோர்ஸையும் பெற்றிருக்காங்க அபிஷேகா. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் அபிஷேகா வந்து பார்த்திங்கன்னா படத்துலயும் பாட போறாங்க, சினிமாக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வெளியாயிருக்குங்க. இளையராஜா கூடயே வந்து நேரடியா பேசினாங்க அபிஷேகா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பட வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகாக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்து திவினேஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களோட தலையெழுத்தே வேற லெவலில் மாறிக்குன்னு சொல்லியாங்க. மலேசியா வரைக்கும் போய் பாடிட்டு வந்திருக்காங்க நம்ம திவினேஷ். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீனிவாசு சார் கூட எல்லாம் சேர்ந்து ஸ்டேஜ் ஏறி பாடியிருக்காங்க திவினேஷ். அந்த அளவுக்கு டோட்டலாகவே லைஃப் மாறி இருக்கு. யோகஸ்ரீ, திவினேஷ் மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழையா வந்து இந்த இடத்துல இருந்து பெரிய ஆளாக மாறி போயிருக்காங்க. அபிஷேகாவும் கண்டிப்பாக அந்த மாதிரி மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எந்த குழந்தை பாடினாலும் சரி அவங்களோட நேமை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.